மோமோஸ் செய்கிறதுக்கு நாங்கள் 2 கப் அளவு மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோமோஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் கேரட், 5 பெரிய வெங்காயம், ஒரு முட்டைக்கோஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும். கேரட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியனையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸில் வரணும் நீங்கள் கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ். சூப்பராக இருக்கும், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் 3 ஃபேமிலி சேர்ந்து இந்த மோமோஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 15 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மாவை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டி எடுத்துக்கிறணும். மோமோஸ் செய்கிறதுக்கு மாவு நல்லா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கவே கூடாது. முட்டைக்கோஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சொந்த பந்தம் சேரும்போது ஒரு தனி சொர்க்கந்தாங்க. கேரட் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து தான் நாங்கள் செஞ்சோம். ஒரு பக்கம் ஆனியன் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லேசாக பொன்னிறமாக செவந்தாலே போதும். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லாவே வதக்கியாச்சு. எங்கள் ஊர் ராமேஸ்வரம். நீங்களும் இதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து நீங்கள் மோமோஸ் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக நாங்கள் கேரட் சேர்த்துக்கிறோம். கேரட் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயத்தையும் கேரட்டையும் சேர்த்து நல்லாவே வதக்கி வச்சேன். நல்லாவே வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோம். இது எல்லாமே மோமோஸ்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தான். ஒரு பக்கம் மோமோஸ்க்கு மாவு உருட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மோமோஸ்குள்ளே வைக்கிறதுக்காக காய்கறி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாம் சேர்ந்து இப்போ வதக்கியாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன்னா நல்லா வாசமாக இருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மசாலா சேர்த்துட்டு, சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க.
எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மோமோஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடியாக போகுது. லாஸ்ட்டாக உப்பு போட மறந்துடாதீங்க. அடித்தோல் சூப்பர். இப்போவே நல்ல ஸ்மெல் வருது. ஓகே, ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மோமோஸ். நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ மாவை நம்ம உருட்டி அச்சில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அச்சு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கையில் ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஓரத்தில் மடக்கி விட்டு ஜாயின் பண்ணலாம். நாங்கள் அச்சில் வச்சு உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு மடக்கி விட்ருவோம். மடக்கி எடுத்தோம்னா அழகாக வரும். இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் ஓரத்தில் பிடிச்சி விட்டு செய்யலாம். பல டிசைனில் செய்யலாம் மோமோஸ். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இட்லி தட்டில் வச்சாச்சு. இட்லி அவிக்கிற மாதிரி தான். நம்ம 1/4 மணி நேரத்துலேயே ரெடி ஆயிரும். துணி போட்டு மோமோஸ் செஞ்சு வச்ச மோமோஸ் எடுத்து இட்லி தட்டில் போட்டு இட்லி தட்டுகளை கொதிக்கிற தண்ணிக்கு உள்ளே எடுத்து வச்சு மூடி எடுத்தாச்சு. மோமோஸ் ரெடி ஆயாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு மோமோஸ்னு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக 3 ஃபேமிலியும் சேர்ந்து 15 பேர்கிட்ட சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சட்னி ஒன்று வச்சு சாப்பிடுங்க. தக்காளி பட்டை மிளகாய் போட்டு செய்கிற சட்னி தான் இந்த மோமோஸ்க்கு கரெக்டாக இருக்கும். கூடவே சாஸ்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டு வந்த திருப்தி கிடைக்கும். அதே டேஸ்ட்டும் கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா.